எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஜாலியாக இருக்கேன். என்னமோ தெரியல, எனக்கு இப்போலாம் செயின் ஆஃப் ட்ரெடிஷன் இப்போ இல்லை, பொதுவே செயின் ஆஃப் ட்ரெடிஷன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஸ்டோரி அப்படிங்கிறதுனால எனக்கு தெரில, முடிக்கவும் போகிறேன். அதனால என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. செயின் ஆஃப் ட்ரெடிஷன் ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுது. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கேன். நீங்களும் சிரிச்சிட்டே அப்படி இந்த எபிசோட் கேளுங்க. சரி வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் இப்படி முடிச்சிருப்பேன்னு தெரியும். ஜங்குக்கு வந்து ஜெயிச்ச மாதிரி முடிச்சிருந்தேன். நிறைய ரொமான்டிக். ஸோ சாரி, நான் அது சொல்லணும்னு நினச்சேன். போன பாட்டோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருக்கணும், ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கணும். பட் நான் சொல்லலை. எத்தனை பேர் பப்ளிக்காக கேட்டு அடி வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே அடி வாங்கினா மடிச்சிருங்க. இதில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. எனக்கு தெரில ரொமான்டிக் சீன் வருமா என்னன்னு தெரில. இன்னும் ரெக்கார்ட் பண்ணதான் எனக்கு தெரியும். பட் எதுக்கும் போட்டுக்கோங்க. எதுக்கு வம்பு, போட்டே கேளுங்க. இன்றைக்கி என் வீடியோ இனிமேல் எது வந்தாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டே கேளுங்க. பெட்டர் சாய்ஸு. அப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு வந்து நாளைக்கு ரொம்ப பிக் டே. ஏன்னா வந்து நாளைக்கு தான் வந்து ஓத்து எடுக்க போகிறாங்க. சிஎம்மா வந்து ஓத்து எடுப்பாங்களே, ஸோ அது எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி நைட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன வேலைலாம் இருந்திருக்கும். முடிச்சுட்டு ரூமுக்கு வரதுக்கே கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்திருக்கும். நான் ஃபுல்லாக ஹெட்டிக் டே இல்லையா, சச் அ லாங் டே. அதனால் வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து கரெக்டாக மணி 11:30 மணி ஆகுது. அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டேங்கில் வராங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு வேலை இருந்திருக்கும், நிறைய வேலை இருந்திருக்கும். இவ்வளோ கெஸ்ட் வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ எவ்வளோ வேலை இருந்திருக்கும், நார்மலாக யூஸ்வலாகவே வேலை இருந்திருக்கும். ஸோ இப்போ ரொம்ப வேலை இருந்திருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் மேலே வராங்க. ஸோ டேயாங் வந்து ரொம்ப டயர்டு, ஓகேவா. ஏன்னா வந்து லாஸ்ட் கெஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அதனால ரொம்ப டயர்டாக, ரொம்ப சேடாக அப்படி தான் வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. சேடாக இல்லை, டயர்டாக போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு பார்த்தோன்னே எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சுன்னே தெரில. அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரிப்புது மூஞ்சில். அப்படியே ஓடி போய் ஜங்குக்கு மேலே அப்படியே தாவிக்கிறாங்க. இப்போ எப்படின்னு சொல்கிறதுனா, இந்த குட்டி நாய்க்குட்டி இருக்கும் தெரியுமா, அது ரொம்ப சந்தோஷமாக நம்ம பிஸ்கெட்லாம் போட்டாங்க, நம்ம மேலே ஒரு தாவுல. ஸோ அந்த மாதிரி போய் தாவுறாங்க. ஜங்குக்கு இது அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் இருந்தாலும் பிடிச்சிட்டாங்க. டேயாங்க கிட்டேயுமே பிடிச்சிக்கிறாங்க. டேயாங் வந்து அப்படியே தாவிட்டு அவங்களை கட்டி பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்லுவாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேயாங் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு மாதிரி ஜாலியாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு அதே மாதிரி ஜாலியாக சொல்கிறாங்க. டேயாங் அப்படியே வந்து இப்போ கம்ஃபர்டபுளாக ஜங்குக்கோட மடியில் உட்காந்துக்கிறாங்க. ஜங்குக்கு உட்காந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட மடியில் நல்லா அவங்கள பொசிஷன் பண்ணி நல்லா உட்காந்துக்கிறாங்க. அப்படி நல்லபடி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படி 2 கையிலையும் இப்படி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே கப் பண்ணிட்டு அப்படி ஜங்குக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. நெத்தியில், கன்னத்தில், மூக்கில் அப்படின்னு மாற்றி எல்லா பக்கமும் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. டேயாங் இப்படி பண்ணது கிடையாது ஒரு நாளும். ஜங்குக்கு என்ன பண்ணுவாங்க, டேயாங் இப்படி ஒரு நாள் பண்ணது இல்லையா, அவங்களுக்கு புதுசாக இருக்குது. ஜங்குக்கு புதுசாக ரியாக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டேயாங் மறுபடியும் ஜங்குக்கு பிடிச்சி ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேயாங் ஜங்குக்கு கிஸ் பண்ணுறாங்க. கேட்குறேன், நீங்களே ஷாக் ஆகுறீங்களா? அப்போ ஜங்குக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி கண்ணு அந்த ஆல்ரெடி அந்த கண்ணு பெரிய கண்ணு, குண்டு கண்ணு, அது இன்னும் பெருசாகுது. அப்படியே பார்த்துட்டு ஃப்ரோஸாக உட்காந்துருக்காங்க. டேயாங் மட்டும்தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு கிஸ் எல்லாம் பண்ணல, ஃப்ரோஸாக உட்காந்துருக்காங்க. டேயாங் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு அப்படி பின்னாடி வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னே டேயாங்கால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து டேயாங்கை பார்த்துட்டு அந்த அப்போதான் கொஞ்சமாக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு டேயாங் வந்து ஒழுங்காக உட்கார வைக்கிறாங்க. உட்காந்துருப்பாங்க டேயாங்கு, பட் ஜங்குக்கு வாட்டமாக இருக்கணும்ல, ஸோ அந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. ஸோ உட்கார வைக்கும்போது டேயாங்கோட தொடையை தொடும்போது டேயாங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. வலிக்குது அவங்களுக்கு. அவங்க வழியில் கத்தவங்க ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு, ஏன் கத்துற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கவலைப்பட்டு கேட்குறாங்க. அவனு டேயாங் இருந்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு அதுவா, தொடை ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவுட் பண்ணிட்டு டேயாங்கோட தடையை அப்படி தடவி கொடுத்துட்ருக்காங்க தொடையை. ஆனால் ஜங்குக்கு இதை பார்த்துட்டு என்னடி சொல்கிற, கீழே விழுந்துட்டியா? ஆமாம், உன்னை தான் நடக்க சொன்னால் குதிச்சு போனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே டேயாங் இருந்துட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி டேயாங் தலையாட்டிகிட்டே சொல்கிறாங்க. நான் கீழெல்லாம் விழுகல, அது இன்னைக்கு ஃபுல்லாக பயங்கரமான வேலை இல்லை, அதான் ரொம்ப கால் வலிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இதை கேட்கும்போது அப்படியே மூச்சை நல்லா இழுத்து விடுறாங்க. ஜங்குக்கு அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஜங்குக்கு இப்போ தான் யோசிக்கிறாங்க, ஓகே
பாட்டிக்கிட்ட வந்து இதை பற்றி பேசணும், ரொம்ப வேலை செய்கிற அவளுக்கு முடியல அப்படின்னு சொல்லி ஃபைனலி ஜங்குக்கு வந்து இது தோணிடுச்சு. சரி பேசலாம் பாட்டிக்கிட்ட இதை பற்றி ரொம்ப வேலை பார்க்குறான்னு. ஸோ ஜங்குக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜங்குக்கு மனசுக்குள்ள தான் யோசிச்சாங்க. ஆனால் வெளியில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ட்ராயர் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீம் எடுக்கிறாங்க. அந்த பாம் இருக்கும்ல பெயினுக்கு தேய்க்கிறது. ஸோ எடுத்து அவங்க வந்து ஒழுங்காக ப்ராப்பராக உட்கார வச்சுட்டு அவங்க தொடையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக மசாஜ் கொடுக்குறாங்க. நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு மசாஜ் பண்ண இங்கே டேயாங்கு தூக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுக்க ஆரம்பிக்குது. அப்படியே கண்ணு பாதி மூடிடுச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஜங்குக்கு டேயாங்கு ப்ராப்பராக படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு டேயாங்கு பக்கத்தில் படுக்கிறாங்க. ஜங்குக்கு பக்கத்தில் படுத்தோன்னே டேயாங்கு போய் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட் இருக்கும்ல அது அப்படியே வந்து குழந்த மாதிரி போய் இப்படி முட்டிட்டு போய் இப்படி படுத்துக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு. ஸோ ஜங்குக்கும் டேயாங்கு கட்டி பிடிச்சிட்டு எப்படி தூங்குனாங்கன்னு 2 பேத்துக்கும் தெரியாது. 2 பேத்துக்குமே வந்து ரொம்ப டயர்டான டே. அதனால வந்து 2 பேருமே படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ அதிகாலை 3 மணிக்கு கரெக்டாக காலையில் 3 மணிக்கு இங்கே ஜங்குக்கு தான் அப்படி கொட்ட முடிச்சுட்டே படுத்துட்டு இருக்காங்க. ஃபோன் எடுக்கிறாங்க. யூங்கிக்கு ஃபோன் பண்ணி யூங்கி நீங்கள் ரெடி தானே, நான் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ரெடி தான் ஜங்குக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் அவங்க வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்கிறாங்க. அந்த வந்துட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட் எடுத்து போட்டு டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு போகிறாங்க வெளியில். ஆனால் டேயாங் வந்து அழகாக படுக்க வச்சுருப்பாங்க. சப்போர்ட்டுக்கு பில்லோ எல்லாம் கொடுத்து நல்லபடியாக தூங்க வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. டேயாங்க்கு தெரியாது, ஜங்குக்கு போனதே தெரியாது. ஜங்குக்கு தான் போகிறாங்க. இப்போ ரே ஃபேமிலி தான் பார்க்கணும். அதாவது ராஜ்வீர் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா, அவங்க பாட்டி, அவங்க 3 பேர் வந்து ஜங்குக்கு சிஎம் ஆனதுலேருந்து எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த ஹாலில் உட்காந்துருக்க அதே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே இல்லை, அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் 2 பேர் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, ராஜ்வீரோட அம்மாவும் தங்கச்சியும் தான். ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் இவங்க பார்க்கும்போது ஜாலியாக இருக்குள்ளுக்குள்ள இவங்களுக்கு வேணும்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி உட்காந்துருக்கு. திடீர்னு யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. மிட் நைட்டு. ஸோ காலைல 3 மணி சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படி கதவு தட்டு சத்தம் கேட்டோன்னே யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஒரு டீம் ஆஃப் போலீஸ், அது நிறைய பேர் உள்ளே வராங்க. அவங்க பின்னாடி 3 பேர் வராங்க. பட் இது யாருன்னு தெரியல, யாரும் 3 பேர் வராங்க, அது மட்டும்தான் தெரியுது. ஸோ உள்ளே வந்தோடனே ராஜ்வீரை தான் போய் டிஎஸ்பியே வந்திருக்காரு பர்சனலாக. ஸோ ராஜ்வீரை போய் அப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. உடனே அந்த பாட்டி வந்து கத்துறாங்க, ஏன் யார் மேலே கை வைக்கிறேன், நான் யாருன்னு தெரியுமா, இல்லை ஃபர்ஸ்ட் ராஜ்வீர் தான், நான் யாருன்னு தெரியுமா, எதுக்கு என் மேலே கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு சப்புன்னு ஒரு அரை விடுது ராஜ்வீருக்கு. ராஜ்வீர் அப்படியே கணத்தை பிடிச்சி நிற்க. அந்த பாட்டி தான் பின்னாடி வந்து, யார் மேலே கை வைக்கிறீங்க, நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, டிஎஸ்பி வந்துட்டு இந்த பாட்டி ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னால் லேடி ஆஃபீஸர் வந்து அந்த பாட்டியை சப்புன்னு ஒரு அரை வர்றாங்க. ஸோ ரெண்டு பேத்துக்குமே ஷாக்காக இருக்குது, எதுக்கிட்ட அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்க. உடனே ராஜ்வீரோட அப்பா தான் இருந்துட்டு அவருக்கும் அரை விழுந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக கேட்குறாரு, சார் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி பொறுமையாக கேட்க, உங்களுக்கு சொல்லியே தீரணுமா அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான், சிஎம் ஜங்குக்கு. அப்படியே வந்துட்டு கோபமாக வந்துட்டு இருக்காங்க உள்ள. ஸோ இங்கே ஜங்குக்கு பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. சாரி ஃபேன் ஓடிட்டு இருந்திருக்கு, ஸ்பீடாக ஓடிட்டு இருந்திருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. அது பின்னாடி சிறுன்னு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. சார் இதுக்கு மேலே கேட்காது, கம்மி பண்ணிட்டேன், ஸோ சாரி. இப்போ எதுக்காக ஒன்று அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாங்கணும், அவ்வளோதானே. நான் சொல்கிறேன், அட்டெம்ப்ட் டு மர்டருக்காக, அதாவது கொலை செய்ய முயற்சி சேர்ந்த காரணத்துக்காக ஒன்று அரெஸ்ட் பண்ணுறாங்க, போதுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லணும். ராஜ்வீர் வந்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்குக்கு வந்துட்டு, வாய் அடக்கி பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜ்வீர் கிட்ட போய் ராஜ்வீரோட முடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க பின்னாடி. இப்படி ராஜ்வீர் கத்துறாங்க வழியில். ஜங்குக்கு இருந்துட்டு, என்ன தைரியம் இருந்தால் என் அப்பாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க பேக்கெட்லேருந்து கன் எடுக்கிறாங்க. எடுத்து ராஜ்வீர் மேலே பாயிண்ட் பண்ணிட்டு 1 2 3 3 ஷூட், அது 3 தடவை சுடுறாங்க. அதாவது ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவை எய்ம் பண்ணி சுட்டிருப்பாங்க இல்லையா, எத்தனை தடவை சுட்டிருக்காங்களோ அத்தனை தடவை சுடுறாங்க. ஆனால் ராஜ்வீரை கிடையாது, ராஜ்வீரோட அப்பாவை. அவர் எப்படி கொலாப்ஸ் ஆகி இப்படி கீழே விழுக்கிறாரு. ராஜ்வீர் வந்து ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு, உனக்கு தேவைதான்டா, என் அப்பாவை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஎஸ்பி பக்கம் திரும்பிட்டு இதை வந்துட்டு என்கவுண்டர் மாதிரி சொல்லி மறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜ்வீர் இருந்துட்டு, ஜங்குக்கு தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஒன்று இது தப்பாலாம் தெரியல, உங்களுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல, உடனே ராஜ்வீர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது கேட்கும்போது ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அப்படி காது செவக்குது, அவங்க கழுத்து எல்லாமே செவந்து போகுது, அந்த அளவுக்கு ஒரு கோவம் வருது. ராஜ்வீர் என்ன சொன்னாங்கங்கிறத அப்புறமா சொல்கிறேன்.
ஜங்குக்கு இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரூம்குள்ளே வராங்க. ஆனால் ரைட் அண்ட் லெஃப்ட் எங்கேயுமே பார்க்கல. ஸ்ட்ரைட்டாக வாஷ்ரூம்குள்ளே போகிறாங்க. வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஷவர் கீழே போய் நின்றுட்டு ஷவர் ஓப்பன் பண்ணுறாங்க. சூடு தண்ணி கிடையாது, சில்லுன்னு இருக்குள்ள, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி. அதை ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே கீழே நிற்கிறாங்க. 2 பக்கம் வாலில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஜங்கு கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது, அவ்வளோ கோவம் இருக்குது. ஸோ அந்த கோவத்தை அவங்க கோவத்தை வந்து தடிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றினாலும் வெளியில் வந்து சில்னஸ் ஆகிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கொதிச்சிட்ருக்காங்க. அந்தளவுக்கு கோவம். என்னை ராஜ்பீர் அந்தளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஜங்கு கோவம்னா தாங்க முடியல. அப்படியே வந்துட்டு மடக்கிட்டு ஒரு குத்துறாங்க செவுத்துல. ஏன்னா அவ்வளோ கோவம் வருது. அப்படி என்னதான் நடந்திருக்கு ஜங்குக்கு இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு? வாங்க பார்க்கலாம். ஆஃபீஸர் இந்த நாயை எழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல அவங்க ராஜ்வீரை பிடிச்சிட்டு எழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ராஜ்வீர் வந்துட்டு ஜங்குக் இதோட முடிஞ்சிச்சுன்னு மட்டும் நினச்சிக்காத. நான் வேறு உங்கள் அப்பாவை மட்டும் கொல்லணும்னு நினைக்கல. நான் அவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் டார்கெட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் கொல்லுவேன். ஆனால் உன் பொண்டாட்டி இருக்கா பார்த்தியா, அல்லக்கி அவளை மட்டும் தூக்கிட்டு வந்து இதோ இதே பெட்ரூமில் போட்டு அவளை நான் வச்சு செய்ய வேண்டாம். அதுவும் உன் கண்ணு முன்னாடி நான் அவளை தொட வேண்டாம். நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து போட்டு அடிக்கிறாங்க. பயங்கரமாக மூச்சிலே குத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜ்வீரால் முடியல. அப்படியே மயக்கமாட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து இன்னொரு இருந்தாலும் விடலை. காலரை பிடிச்சி தூக்கிட்டே யாரை பற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராஜ்வீர் வந்துட்டு இரும்புறாங்க. இரும்பு அந்த ரத்தம் வரும் இல்லையா, இரும்பும்போது அந்த மாதிரி ரத்தத்தோடு அப்படியே இரும்பிட்டே அப்படியே ஒரு திமிராக ஒரு பார்வை பார்த்துட்டு திமிராக ஒரு சிரிச்சு ஜங்குக்கு பார்த்துட்டு, யாரை சொல்கிறேன்னு எனக்கு தெரியலையா, உன் பொண்டாட்டி அங்கே தான் சொல்கிறேன். அவள் உங்களுக்கு இப்போ அவனை பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி அவள் என்னோட லவ்வர் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து உலகமே நின்று போச்சு ஒரு நிமிஷம். ராஜ்வீருக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு பெரிய ஒரு சிரிப்பு வருது மூஞ்சில். ஏன்னா ஜங்குக்கோட எக்ஸ்ப்ரெஷன் அப்படி இருக்குது. ராஜ்வீர் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது காரணமே டேயாங் தான். டேயாங்காக தான் எல்லாமே. ஸோ வந்து டேயாங் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க எலெக்ஷனில் தோற்று போயிட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. டேயாங் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல. அதுவும் பொண்டாட்டி, அதுவும் அவங்களுக்கு இனிமையோட பொண்டாட்டி அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ எப்படின்னா டேயாங் தனக்கு கிடைக்கலன்னா ஜங்குக்கு கிடைக்கக்கூடாது. இப்போ ஜங்குக்கு வந்து டேயாங் மேலே சந்தேகம் வந்துட்டு வீட்டோடு தத்தி விட்டால் டேயாங் எங்கே போவாங்க, எங்கேயுமே போக முடியாது. அதனால் ஜங்குக்கு டேயாங் தனக்கு இல்லைனாலும் ஜங்குக்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் ஒரு செகண்டில் ராஜ்வீர் நினச்சதெல்லாம் பொய்யா போயிடுச்சு. ஏன்னா ஜங்குக்கு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இதை கேட்டு சிரிச்சு ராஜ்வீரோட வயிற்றுலேயே ஒரு குத்துறாங்க. அப்படி மறுபடியும் ராஜ்வீர் கீழே போய் விழுக்க ஜங்குக்கு வந்து மறுபடியும் ராஜ்வீரோட காலரை பிடிச்சி மேலே தூக்கி, டேய் யாரை பற்றி பேசுகிற, கேவலமான வாயால் என் பொண்டாட்டி பேர்லாம் எடுக்காத, ஓ ட்ரிக் பண்ணி என்னத்தை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜ்வீரோட கன்னத்துலேயே 2 தட்டு தட்டிட்டு, டே நீ பண்ண ட்ரிக்லாம் நல்லா தான் இருக்குது, என்னை என் பொண்டாட்டிக்கு எதிராகவே திருப்ப பார்க்குற. ஆனால் நீ சொல்லி என் பொண்டாட்டியை நான் சந்தேகப்பட்டுருவேனா? என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்டாட்டி புனிதமானவ, வரோம் சாமியவ. அவள் ஒன்று மாதிரி ஒருத்தன் தான் திரும்பி கூட பார்க்க மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும். சார் உங்கள் கண்ணை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து டிஎஸ்பியோட கண்ணு கேட்க, டிஎஸ்பி எப்படி திரும்பி யோங்கியை பார்க்குறாரு. சார் அவர் நிறுத்துங்க சார், அவர் உயிரோடு எனக்கு வேணும் சார், இவர்கிட்ட கொன்றுவார் பிள்ளை, நிறுத்துங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி இவங்கிக்கே வந்து செம்ம கட்டுப்பாகுது. அவன் பேசுறது அவங்களுக்கே ரத்தம் கொதிக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல. இவங்க போய் ஜங்கு கிட்ட போய், ஜங்குக்கு இங்கே பாரு, இப்போ அவனை கொன்னுட்டா அவனுக்கு ஈஸியாக போயிடும். அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவன் தண்டனை அனுபவிக்கணும். நீ இவ்வளோ ஈஸியாலாம் அவனை கொன்றக்கூடாது, ப்ளீஸ் கொல்லாத, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஜங்குக்கு வந்து கண்ணை கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு வழி இல்லை, கண்ணை கையில் கொடுத்துட்றாங்க. ஜங்குக்கு வந்து அந்த ட்ரிகர் பண்ணுவாங்கல்ல, அந்த இழுத்து விடுறது பேர் சொல்லுவாங்கன்னு அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து கண்ணை வந்து அவங்களோட சீக்ஸில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படி ஷூட் பண்ணலாம் போகும்போது இவங்க எதிர்த்து ஜங் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டப்புன்னு 2 தடவை ஷூட் பண்ண சத்தம் கேட்குது. பாட்டி அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. ராஜ்வீரோட பாட்டியை தான் ஜங்குக்கு ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. ராஜ்வீர் வந்துட்டு அவங்களால வந்துட்டு நடக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே தவழ்ந்து போய் அவங்க பாட்டிக்கிட்ட போய் உட்காந்து அழுகிறாங்க. பாட்டி என்ன பாருங்க பாட்டி, நான் எப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்கல்ல, ப்ளீஸ் என்ன பாருங்க பாட்டி அப்படின்னு உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அழுகிறாங்க. நாங்கள் பாட்டி எந்திரிக்கல, ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. ஜங்குக்கு அவங்க ராஜ்வீர் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப பாவமாக இருக்குப்பா, உன்னை அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராஜ்வீருக்கு வந்து கோவமாக வருது.
திரும்பி ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிக்கலான்னு போக ஜங்குக்கு தள்ளி விட்டுறாங்க. அப்போ வந்து தெரியாமல் அவங்களோட ஜங்குக் ஷர்ட்லாம் வந்து ரத்தமாயிடுதுன்னு ராஜ்வீர் அவங்க பாட்டியை திட்டுருப்பாங்க. அப்படி ஜங்குக்கு தலை ரத்தமாயிடுது. ஸோ தள்ளிவிட போனதுனால 2 பேத்துக்கும் சண்டை வந்து ஜங்குக்கு வந்து இன்னும் பிடிச்ச அடிக்க வேறு வழியே எல்லாமே யுங்கி ஹோபீர் டிஎஸ்பி 3 பேர் வந்து ஜங்குக்கு பிடிக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு பிடிக்க முடியல. அவருக்கு அவ்வளோக்கு ஒரு அடிக்கடிக்க போக அப்படியே ராஜ்வீரை வந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ராஜ்வீர் வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், அவங்க 2 பேர்த்தோட கதை அங்கேயே முடிஞ்சிருச்சு. ராஜ்வீரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. ஆனால் பாவமான விஷயம் என்னென்னா, சொந்த அம்மாவும் தங்கச்சியும் அதுக்காக அழுகவே இல்லை. புருஷ செத்து போனதுக்கும் மாமியார் செத்து போனதுக்கும், அதாவது அப்பாவும் பாட்டி செத்து போனதுக்கு அழுகவே இல்லை. ஓகே, இப்போ ப்ரெசென்ட்டில் பார்ப்போம். டேஹுக் ரூமில் தான் ஜங்குக் தான் இப்போ பெட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படி டேயாங்கே பார்த்துட்ருக்காங்க. டேயாங் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக குழந்த மாதிரி ஒரு பில்லோ மாதிரி இப்படியே வந்து க்ரோல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சி பொசிஷனில் அப்படி அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா கிளாக் இருக்குது. மணி இப்போ 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்போ வேணாலும் டேயாங்கோட அலாரம் வந்து அடிக்கலாம். ஜங்குக்கு வந்து சைடு டேபிள் கிட்ட போயிட்டு அலாரம் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஆஃப் பண்ணி விட்டு டேயாங் பக்கத்தில் உட்காடுறாங்க. எட்ஜில் ஓரமாக பெட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இப்படி டேயாங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்னமோ தெரியல, ஜங்குக்கு உள்ளுக்குள்ளே என்னமோ இன்னும் உறுத்தலாகவே இருக்குது. ஒருவேளை ராஜ்வீருக்கு வந்து டேயாங் முன்னவே தெரியுமோ, ஒருத்தருக்கு முன்னாடி தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு என்னமோ புதுசாக ஒரு யோசனை வருது. அப்புறம் ஜங்குக்கு அவங்க தலையை அவங்கள ஆட்டிட்டு நம்ம பிள்ளை யோசிக்கக்கூடாது. ஒருவேளை ஸ்ட்ரெயிட்டாக டேயாங்கிட்ட கேட்டலாமா? இல்லை பெட்டராக என்ன இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு போய் ராஜ்வீர் வந்து ஓத்துடுப்பாங்க இல்லையா. ஸோ சீரியமாக வந்துட்டு ஆகி முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா டேயாங் வந்து ஜெயிலுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம். ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் 2 பேர்த்தையும் நேரில் வச்சு பேசிக்கலாம், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து டேயாங் வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க ராஜ்வீரை பார்க்கறதுக்காக. நாளைக்கு 12 மணிக்கு வந்து சிஎம்மாக பதவி இருக்கிறாங்க. ஸோ ஏற்று முடிச்சதுக்கு அப்புறமா ஜங்குக்கு அப்படியே எஞ்சி நிற்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஒரு டவல் மட்டும் தான் கட்டிகிட்டு இருப்பாங்க. குளிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, டவல் மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. அந்த டவலையும் கழட்டி போட்டு இப்போ கம்ப்ளீட்டாக நேக்டாக போய் டேயாங் பக்கத்தில் படுக்கிறாங்க. படுத்துட்டு போய் சீலிங் பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு படுத்திருக்காங்க. படுத்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. லாஸ்ட்டு 2 மணி நேரத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. என்னென்னமோ ஆயிடுச்சு, கொலை பண்ணியாச்சு, அது போலீஸ்க்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கொலையெல்லாம் பண்ணல, முன்னாடியே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை என்னமோ வந்துட்டு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. என்னமோ பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த குழப்பங்கள் நிறைய விஷயம். ஸோ எல்லாமே யோசித்து பார்த்துட்டு அப்படியே படுத்திருக்காங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது ராஜ்வீர் மட்டும்தான். பட் ராஜ்வீருக்கும் என்ன பண்ணணுன்றது ஜங்குக்கு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தலையெல்லாம் ஆட்டிட்டு எல்லா பிரச்சனையும் தூக்கி அக்கட்டாவில் வச்சுட்டு அப்படி டேயாங் பக்கம் திரும்புகிறாங்க. டேயாங் அழகாக கியூட் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. சரி, டேயாங் வந்து இவ்வளோ நேரம் ஒரு தலகாணி தான் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருப்பாங்க. ஜங்குக்கு போகும்போதே ஒரு தலகாணி வச்சுட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு பதிலாக. ஸோ இப்போ இந்த தலகாணி எடுத்து அப்படியே ஜங்குக்கு வந்து தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறிஞ்சு டேயாங் அப்படியே பக்கத்தில் இழுத்துக்கிறாங்க. அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங்க தூக்கத்துலேருந்து எழுப்பாமல் அப்படியே அவங்க மேலே தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஃபுல்லி நைட் டேயாங் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சாரி கட்டியிருக்காங்க. இருந்தாலும் ஜங்குக்கு மேலே படுத்திருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி மேலே படுக்க வச்சோடனே டேயாங்க்கு வந்து இன்னமும் ஃபீல் ஆகுது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா. அப்படியே போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து அப்படியே வந்து மோல்ட் ஆகிக்கிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சி படுத்திருக்க ஜங்குக்கு அப்படி கட்டி பிடிச்சிருக்காங்க. டேயாங்கோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, ஸோ அப்படியே இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களே காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருமே அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ காலையில் கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. டேயாங் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. அப்படியே கண்ணை சிமிட்டிகிட்டே இப்படி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஜங்குக்கோட செஸ்ட்டில் தான் இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்படியே பார்க்குறாங்க. வாயில் வந்து ஒரு குட்டியான ஒரு பவுட் வருது. அப்படியே தூக்கத்துலேருந்து இது புலம்பிகிட்டே வந்து அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஆக்சிடென்டெல்லாம் அவங்க கண் வந்து கிளாக் மேலே படுது. பார்த்தா மணி 7. கடவுளே, மணி 7 ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அப்படியே எந்திரிக்கிறது தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால எந்திரிக்க முடியல. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ டைட்டானா டேயாங்களை அசைய கூட முடியல, அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்காங்க. டேயாங்க என்னால் அசைய முடியல, இங்கே மணி ஆல்ரெடி 7 ஆயிடுச்சுங்க, இங்கே விடுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனால் ஜங்குக்காக விடுற மாதிரி தெரில, இன்னும் டைட்டாக பிடிச்சி என்னமோ ஒரு டெட்டிப்பியரை கட்டி பிடிச்சி பார்த்துருக்க மாதிரி டேயாங்க விடவே மாட்டுறாங்க. நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே ஜங்குக்கோட கணத்தில் லைட்டாக தட்டுறாங்க. என்னங்க விடுங்க, மணி 7 ஆயிடுச்சுங்க, பாட்டுக்கு எழுப்பணும் அப்படின்னு எனக்கு ஒன்றே பட்டுருவாங்க. விடுங்க எங்களுக்கு புரியுதா இல்லையா, மணி 7 ஆச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவங்க பாதி தூக்கத்தில் இருக்காங்க. மட்டும் சொல்கிறாங்க. டேயாங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வந்து கணத்தில் தட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தட்டிட்டு, என்னங்க என்னை விடுங்க ப்ளீஸுங்க, என்னை விடுங்க, என் இடுப்பை விடுங்க, நான் போகணும், 7 மணி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்ல இப்போ தான் ஜங்குக்கு கொஞ்சமாக முழிக்கவே செய்கிறாங்க.
அப்படியே கண்ணை திறந்து டேயாங்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு நல்ல தூக்கத்தில் வந்து முடியெல்லாம் கலைஞ்சு போய் அவங்க பாட்டுக்கு படுத்திருக்காங்க. டேயாங்க பார்த்து இப்போ என்னடி பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேயாங்க இருந்துட்டு என்ன பிரச்சனையா, மணி 7 மணி ஆயிடுச்சுங்க, நான் ஆல்ரெடி 3 மணி நேரம் லேட்டு, கீழே போனால் அவ்வளோ பாட்டி என்னை பருத்து தழிச்சிருவாங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் போகணும், நீங்கள் வேணா என் இடுப்பே விட மாட்டேங்க, என் இடுப்பை விட்டால் தான் நான் எந்திரிச்சு போவேன், இல்லாட்டி நான் எப்படி எந்திரிப்பேன் அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கேன். அவனை ஜங்குக்கு இருந்துட்டு ஜங்குக்கு வந்து டேயாங் சொன்னது எதுவுமே காத்துல வாங்கல. அவங்க வந்து டேயாங் ரொம்ப அழகாக இருக்காங்களா, காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்கள அப்படியே பார்த்துட்டே அப்படியே அவங்களே அதில் மறந்துட்டாங்க. டேயாங் சொல்கிறது காதில் கொஞ்சம் கூட இருக்கவே இல்லை. டேயாங்க இப்படி பார்த்துட்டு இருக்க ஜங்குக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்களோ. டேயாங் வந்து ஜங்கு கூட ஷோல்டர் அப்படியே ஆட்டுறாங்க. ஆட்டிட்டு என்னங்க என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து விடலாம் இல்லை. டேயாங் இன்னும் இழுத்து பிடிச்சி டேயாங் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறாங்க. எல்லாரும் மேலே தான் படுத்துருந்தாங்க, இப்போ பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இன்னும் டேயாங் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. என்னடிப்பா அவசரம், கொஞ்ச நேரம் தூங்க அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு ஐயோ என்னால் முடியாது நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு வந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு அது கீழே போகணும்ல, வேலை பார்க்கணும், டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே மூச்சை இழுத்து விட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு லிவிங் ரூமுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, லேண்ட்லைன் நம்பருக்கு. ஏன்னா பாட்டி எங்கே தான் உட்காந்துருப்பாங்கன்னு ஜங்குக்கு தெரியும். உடனே பாட்டி ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுப்பா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு இருந்துட்டு அதுவா பாட்டி, இன்றைக்கி வந்து டிரைவர் கிட்ட சொல்லிவிட்டு வெளியிலேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் தொண்டை பிரச்சனை அதான் தடுமாறுது. ஓகே பேக் டு த ஸ்டோரி. வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அந்த பாட்டி இருந்துட்டு உங்களுக்கு புரியல ஏன்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அதுவா இன்னைக்கிட்டே அங்கே கொஞ்சம் நான் தான் வேலை சொல்லியிருக்கேன், அதனால தான் என் கூட ரூமில் இருக்கா, அதனால தான் அவள் என்ன கீழே வரல, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரோம், நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி இருந்துட்டு இவ்வளோ டேயாங் ரூம் கிச்சனில் இருக்காங்க, சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. டேயாங் கீழேயே வரலன்றது பாட்டிக்கு இப்போ தான் தெரியும். உங்களுக்கு எரிச்சல் ஆகுது, ஆனால் பேசுகிறது ஜங்கு காட்சி, அதனால் பாட்டியால் எதுவும் சொல்ல முடியல. சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ திரும்பி டேயாங் பார்க்குறாங்க. டேயாங் அவ்வளோ பெரிய பப்பி ஐஸ் வச்சுட்டு அப்படி பவுட் பண்ணிட்டு அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படி ஒன்று அப்படின்ற மாதிரி டேயாங்க்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க, பாட்டி கேட்காத மாதிரி. அப்புறம் வந்துட்டு பாட்டி என்னை கட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வெளியிலேருந்து மட்டும் தான் ஃபுட்டு வாங்கணும், வீட்டில் செய்ய சொல்லாதீங்க, ஜிம்மினி அவங்க 2 டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டேயாங்க்கு தெரியும் டேயாங்கோட பப்பி ஐஸு அந்த பவுட்டு ஜங்குக்கோட வீக்னஸ்ன்னு தெரியும். அதை பார்த்துடுச்சுன்னே ஜங்குக்கு வர வழியில் அப்படி சொல்ல உடனே பாட்டி இருந்துட்டு சரிப்பா அவங்களுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேயாங் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு வந்து கை டேயாங் மேலே தான் இருக்குது, பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. டேயாங் அப்படி ஜங்கு கிட்ட போயிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படி பிடிச்சிட்டு ஜங்குக்கு வந்து லிப்பில் வந்து கிஸ் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து நல்லா டேயாங் வந்து பின்னாடி கை வச்சு நல்லா இழுத்துக்கிறாங்க, நல்லா கிட்ட இழுத்துக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப டைட்டாக க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி டைட்டாக இழுத்துக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து டேயாங் எடுக்கிற அதுக்கிட்ட போய் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க என்னமோ என் பொண்டாட்டி வர ரொம்ப தைரியசாலியான மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லவும் டேயாங்க் ஒரு மாதிரி வெக்கமாக போயிடுது. அப்படி வெக்கப்பட்டு கீழே குனிய ஜங்குக்கு வந்து டீ வந்து சிரிச்சுட்டே டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி இப்போ ஜங்குக்கு வந்து டேயாங்க கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னா டேயாங் கிட்ட இருக்குள்ள லங்ஸில் இருக்குள்ள அந்த ஆக்சிஜன் மொத்த ஆக்சிஜனையும் ஜங்குக்கு எடுத்துக்கிற அளவுக்கு அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. நல்லா கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கோட நெத்தி வந்து இப்போ டேயாங்கோட சீக்ஸில் இருக்குது, சரியா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே மூக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டேயாங்கோட கழுத்தில் தான் வச்சு அப்படியே வந்து மூக்கு வச்சு தேய்ச்சிட்டே இப்படி படுத்திருக்காங்க. டேயாங் அப்படியே சிரிச்சுட்டே ஜங்குக்கு பார்த்து என்னங்க நம்ம இப்படி இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு பாட்டு தாங்க மண்டுக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு என்ன பாட்டுடி அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் அந்த பாட்டு சொல்கிறாங்க. அவங்க ஹிந்தியில் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க ரைட்டரு. அது என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு நீ வந்து அங்கிள் மாதிரி இருக்க, நான் வந்து 18 வயசு பொண்ணு மாதிரி இருக்கேன் அப்படின்றது அந்த பாட்டோட மீனிங். ஹிந்தியில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்த பாட்டு இருக்கும் தெரியுமா, சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு வந்து செட்டப்பா, அந்த பாட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பாட்டு தான் டேயாங் சொல்கிறாங்க. சும்மாவே நான் பாடினா கொடூரமாக இருக்கும், சளி வேற பிடிச்சிருக்கு, ரொம்ப கொடூரமாக இருக்குது, சாரி கதைக்குள்ள போகலாம். அவ்வளோதான். ஜங்குக்கு இதை கேட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரோஸ் ஆகிட்டாங்க. கொஞ்சம் டைம் ஆகுது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இப்படியே அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. 1 2 3 3 தடவை ப்ரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு ப்ராசஸ் ஆகி வந்து அவுட்புட்டே வருது. இப்போது தான் பொண்டாட்டி தன்னை வந்து அங்கிள்னு கூப்பிட்டாங்க.
அது எப்படி இருக்கும்? ஜங்குக்கு அப்படி திரும்பி டேயாங்க பார்க்க, டேயாங்க உள்ளுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம அவங்க பாட்டுக்கு நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெட்கப்பட்டு நல்லா சிரிக்க மாட்டாங்க ஜங்குக்கு முன்னாடி. இப்போ நல்லா சிரிக்கிறாங்க ஜங்கு. டேயாங்கோட அந்த பாக்ஸி ஸ்மைல் இருக்கும்ல, அந்த கண்ணுல அது ரிங்கிள்ஸ் விழுற மாதிரி அந்த பாக்ஸி ஸ்மைலோட அழகா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்படி சிரிக்கிறத பார்த்தோன்னே எப்படி தான் வந்து பதில் பேசுறதுக்கு மனசு வரும். ஸோ மனசே வரல. அப்படி டேயாங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு டேயாங்கோட சிரிப்பு. டேயாங்கோட சிரிப்பு சத்தம் மட்டும் தான் அந்த ரூம் முழுக்க கேட்டுட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்டில் ஜங்குக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டில் டேயாங் மேலே படுத்துட்டாங்க. ஸோ இப்போ எப்படின்னா டேயாங் மேலே ஜங்குக்கு இருக்காங்க. ஆனால் வெயிட்டு டேயாங் மேலே போடலை. 2 கையிலையும் வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க வெயிட்டு பிடிச்சிட்டு டேயாங் மேலே படுத்திருக்காங்க. அப்படியே டேயாங்கோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே பார்க்க வைக்கிறாங்க அவங்கள. ஸோ ஜங்குக்கு அப்படி பார்த்தோன்னே டேயாங் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு கம்மியாகுது. அவங்களுக்கு வெக்க வர ஆரம்பிக்குது. அந்த சீக்ஸில் அப்படி ரெட் கலரில் மாறுது. ஜங்குக்கு அப்படியே டேயாங் கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் ஜங்குக்கு வந்து கண்ணை வந்து இப்படி சுருக்கி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்குறாங்க. வெரி டேஞ்சரஸ். பார்த்துட்டு டேயாங்க பார்த்துட்டு, இப்போ நீ என்ன அங்கிள்னு கூப்பிட்ட அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங்க அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் தான் ஆட்டுறாங்க. ஆனால் வாய் வந்து அந்த பல்லில் கடிப்போம்ல, லிப்ஸ் அந்த மாதிரி கடிச்சு வச்சுருக்காங்க, சிரிக்கக்கூடாது அப்படின்னு. டேயாங்கோட ஷோல்டர்லாம் அப்படி கொல்லுங்குது. அவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்ட ஜங்குக்கு அப்படி டேயாங்கே பார்க்குறாங்க. குருன்னு பார்த்துட்டு அப்படி டேயாங்கோட கன்னத்தில் கை வச்சுருந்தாங்கல்ல, இப்போ இன்னும் அழுத்தி பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ கண்ணை 2 இப்படி அழுத்தி பிடிச்சோன்னா வாய் என்ன ஆகும், அது பவுட் ஆகும்ல, இப்படி புத்தம் குடிக்கிற மாதிரி சொல்லுங்கள்ல. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்க. அப்படி டேயாங் கிட்ட போயிட்டு அவங்க நாக்கால் வந்து டேயாங்கோட அந்த பவுட்டி லிப்ஸ் இருக்கிறது நிக் பண்ணுறாங்க, நக்குறாங்க, கிஸ் பண்ண நக்குறாங்க. ஓகே, யாராவது ஹெட்ஃபோன்ஸ் போடலாம்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, ஞாபகப்படுத்திட்டேன். அவங்க அதுக்குள்ளே போகலாம். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படி டேயாங்க பார்த்துட்டே இருக்காங்களா, அப்படியே வந்துட்டு அந்த அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பவுட்டி லிப்ஸ் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நல்ல கிஸ்ஸு டங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி டேயாங்கோட ஒட்டுமொத்த லிப்ஸ், அந்த உதட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட், அந்த வாயில் இருக்கக்கூடிய ஸ்வீட் எல்லாத்தையுமே நிக் பண்ணுறாங்க. ஃபார் ஏ கைண்ட் இன்ஃபர்மேஷன், இன்னும் அவங்க ப்ரஷ் பண்ணல. ஓகே, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜங்குக்கு இருந்துட்டு அடுத்து அப்படியே பின்னாடி வந்துட்டு அவங்க அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, எனக்கு இப்போ ஒன்று ஃபீல் பண்ணணும்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாம டேயாங்கோட பல்லு இருக்கும்ல, சாரி பல்லு ஷோல்டரில், ஸோ அதை வந்து அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்து தூக்கி போட்டு டேயாங்கோட ப்ளவுஸ் பட்டன் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி அந்த ப்ளவுஸையும் வந்து தூக்கி போடுறாங்க. இப்போ டேயாங்கோட அப்பர் பாடி நேக்டாக இருக்குது. டேயாங்கோட ப்ரெஸ்டே ஜங்கு கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா முன்னைக்கு இப்போ கொஞ்சம் ப்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஜங்கு கையில் பிடிச்சி பார்க்குறாங்க, வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பாடியில் சேஞ்சஸ் எல்லாம் நார்மல் தானே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. டேயாங் வந்து முன்னை விட இப்போ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க. அவங்களோட ப்ரெஸ்டோட பட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஜங்குக்கு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. டேயாங்கோட முடியல கத்துறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க. அப்புறம் ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கை கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ எப்படின்னா நம்மளோட ப்ரெஸ்ட்டுக்கு கீழே அந்த ரிங்ஸ் இருக்கும் தெரியுமா, லைனாக தெரியும்ல, அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்த ரிங்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வயிற்றுக்கு மேலே செஸ்ட்டுக்கு கீழே இருக்குல்ல ரிங்ஸு. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன்று அப்படியே தடவிட்டு வந்து டேயாங்கோட நாவலில் வந்து நிற்குது. ஸோ அவங்க அப்படியே தொட்டுட்டு டேயாங்கோட கீழே சாரிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை அப்படியே மேலே ஏற்றுறாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஜங்குக்கு ஆல்ரெடி நீட்டாக தான் இருக்காங்க. மறந்துட்டீங்க தானே, நானும் மறந்துட்டேன், படிக்கும் போதே ஞாபகம் வந்துச்சு. இப்போ கட் பண்ணால் டேயாங் தான் ஜங்குக்கோட ஷோல்டர் பிடிச்சிட்டு பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் தரமான சம்பவம் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படியே வந்து ஒரு மார்னிங்கே வந்து ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷன் முடியுது. மேக்கவுட்டில் லவ் மேக்கிங் செக்ஷனே முடியுது. ஸோ இப்போ கரெக்டாக 9:30 மணி. இப்போ தான் 2 பேரும் கீழேயே வராங்க. அப்படியே 2 பேரும் கீழே வர ஜங்குக்கு வந்து டைனிங் டேபிள் தான் போகிறாங்க. ஆல்ரெடி டைனிங் டேபிள் எல்லோரும் பாட்டி மற்ற ஆம்பளைங்க எல்லோரும் உட்காந்தாச்சு. ஜங்குக்கு போய் உட்காந்துறாங்க. டேயாங் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தா ஆமையும் ஜிம்மினா 2 பேரும் வந்துட்டு ஹோட்டல்லேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்திருப்பாங்கள்ல, அதெல்லாம் பிரித்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் மாற்றுவாங்கள்ல, ஸோ அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. டேயாங்க போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு டைனிங் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயும் எல்லாம் முடிஞ்சிருது. பாட்டி வந்துட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்களா, அவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் பிடிக்கவே இல்லை. வீட்டில் இத்தனை பேர் பொம்பளைங்க இருக்காங்க, இத்தனை மருமங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணும்? ஜங்குக்கு சொல்லலை அப்படின்னா இது நடந்திருக்காது.
பாட்டிக்கு இது பிடிக்கவே இல்லை. அது அவங்க கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது, ஃபேஸை பார்த்தாலே அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரியுது. அவங்க எதுவுமே பேசாமல் கப் சப்புன்னு ஜங்குக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்காங்க அமைதியாக. உடனே நம்ம பாட்டி தான் இருந்துட்டு சொல்கிறாங்க, அப்புறம் ஜங்குக்கு எத்தனை மணிக்கு இப்போ செரமனி ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு வந்துட்டு பாட்டி 12 மணிக்கு, நம்ம 11:30 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பாட்டி சரி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு அதே நேரத்தில் சொல்கிறாங்க, பாட்டி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ பாட்டி இருந்துட்டு ஃபஸ்ட் நீ சொல்லுப்பா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஜங்குக்கு வந்து டீ பிரேத் எடுத்துகிட்டு பாட்டி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு மேட்ஸ் வைக்கலான் இருக்கேன், வீட்டு வேலை பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டி இருந்துட்டு என்னப்பா சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டி அதான் பாட்டி வீட்டு வேலை பார்க்குறதுக்கு வேலைக்காரங்க வைக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு பாட்டி இருந்துட்டு எனக்கு அது புரிஞ்சுதுப்பா, ஆனால் எதுக்கு வீட்டு வேலைக்காரங்க, உனக்கு தெரியும்ல ஜியான் ஃபேமிலி எப்பேற்பட்ட ஃபேமிலி அப்படின்னு, நம்மளால லோ காஸ்ட் பீப்புள் எல்லாம் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே விட முடியாது, அவங்க சமைச்ச சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம கேட்டால் இங்கே பாரு ஆல்ரெடி வந்து மிஸ்ஸஸ் ஜியான் இருக்கா, அப்புறம் லதா இருக்காங்க, டேயாங், யாமி, ஜிம்மி, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இவங்க பார்த்தா தான் எதுக்கு புதுசாக ஒருத்தங்களாம் வேணும் அதுவும் கிச்சனுக்குள்ளே விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஆமி அப்புறம் ஜிம்மினா அதுக்கப்புறமேட்டே அவங்களாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு இவங்க லோ கிளாஸ், அவங்க ஹை கிளாஸ் அப்படின்றது, அவங்க கிளாஸ் அப்படி பேசக்கூடாதுல்ல, அதெல்லாம் தப்பு இல்லை, எல்லோரும் மனுஷங்க தானே, இப்படி பாட்டி பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம ஜங்குக்கு தான் இருந்துட்டு பாட்டி நீங்கள் சொல்ல வரது எனக்கு புரியுது, இது நம்ம ட்ரெடிஷன் தான், பட் இருந்தாலும் இங்கே பாருங்களேன், இப்போ ஜிம்மினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, டேயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கப்புறம் ஆமி அவங்க பாவம் அவங்க மேலே தான் எல்லா வேலையும் விழுற மாதிரி இருக்குது, எல்லோரும் பண்ண முடியலல்ல பாட்டி, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என் பாட்டிக்கு ஒன்று கோவம் வந்துடுச்சு. பிளேட்டை தூக்கி அப்படி தள்ளி வச்சுட்டு அப்படி எந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்போ நீயும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட, இதுக்காக தான் நான் உன்னை வளர்த்தேன்ல, நீயும் என்னை எதிர்த்து பேசுகிறேன், நான் சொல்கிறது தப்புன்னு நீயும் சொல்ல வர அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டாங்க. திரும்பி பதில் கூட எதிர்பார்க்கல. சாப்பிடாமக்கெல்லாம் அவங்கள அப்படி நடந்து போக யாருமே பேசவே இல்லை, எல்லாரும் அமைதியாக இருக்கேன். மிஸ்டர் ஜியான் தான் இருந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, ஏய் ஜங்குக்கு என்னடா இதெல்லாம், இப்போ என்ன மேட்ஸ்க்கான அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு பா உங்களுக்குமா புரியல, புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் இருந்துட்டு என்னமோ பண்ணு போ உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. உடனே ஜங்குக்கும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கையில் கழுவிட்டு அங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாட்டிக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிட்ணுமோ அதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங்க்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்படி இருந்தாலும் ஜங்குக்கு சொன்னது மாதிரி பேச்சு பேசாமல் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஜங்குக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு பாட்டி ரூமுக்கு போகிறாங்க. பாட்டி ரூம் பார்த்தா பாட்டி வந்து ஒரு டேபிளில் ஒரு சேரில் உட்காந்துட்டு, டேபிள் முன்னாடி குட்டி டேபிள் இருக்குது, சேரில் உட்காந்துருக்காங்க. வெளியில் விண்டோவை பார்த்து அப்படி உட்காந்துருக்காங்க, கோவமாக உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு போய் வாசலில் போய் நின்றுட்டு டோர் கிட்ட போய் அப்படி 2 தடவை நாக் பண்ணுறாங்க. பாட்டி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வருவான்னு பாட்டிக்கு நல்லாவே வருவாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இருந்தாலும் ட்ராமா கண்டினியூ பண்ணுற மாதிரி மூஞ்சி இப்படி திருப்பிக்கிறாங்க. ஜங்குக்கு போயிட்டு டேபிளில் சாப்பாடு வச்சுட்டு பாட்டியோட காலுக்கு கீழே உட்காந்து பாட்டியோட மடியில் வந்து ஜங்குக்கு தலை வச்சுக்கிறாங்க. பாட்டிக்கு வந்து பிடிக்கும், ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவங்க எதுவுமே சொல்ல, தள்ளியெல்லாம் விடலை. அவங்க பாட்டுக்கு இப்போ மட்டும் இதுக்கு வந்த எல்லாம் நீ உன் விருப்பமாக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டல, நீயே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டல, இப்போ எதுக்கு பாட்டிக்கிட்ட வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு வந்து பாட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஜங்குக்கு புரிஞ்சுக்கப்பா, இந்த வீட்டோட ட்ரெடிஷனே அதுதான், நம்ம பாரம்பரியமாக அது கடைப்பற்றிட்டு வரோம். இப்போ யார் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வேலை செய்ய தான் செய்யணும். ஏன் நான் கூட மாசமாக இருக்கும்போது நான் கூட வேலை செஞ்சேன்ப்பா. இப்போ டேயாங்கும் ஜிம்மினாவும் வேலை செய்யறதுல என்ன இருக்குது, அவங்களும் வேலை செய்யட்டும், அது தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இப்படி பாட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆனால் அவங்க யாருக்கும் ரெட்டை குழந்தை வயிற்றுல இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து பாட்டி எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும்ல, ஸோ பார்த்து பேசுகிறாங்க. பாட்டி உங்களுக்கு தெரியும் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னுட்டு, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க, வயிற்றுல 2 குழந்தை இருக்குது, அவளை பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, பட் இருந்தாலும் அவள் வேலை செஞ்சிட்ருக்கா. இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு ஜிம்மினா வேலை செய்ய சொன்னீங்கன்னா அப்போ அவங்களுக்கும் வந்து இப்போ பாரபட்சியம் பார்க்குற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் பாட்டி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டி ஒன்றே எப்படி யோசிக்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறது சரிதானே, என்னதான் பாரம்பரியம் முக்கியமாக இருந்தாலும் இப்போ அவங்க முன்னாடி ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதுதானே பார்க்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட கிரேட் கிராண்ட்சன், அதாவது
பேரனோட பையன் தானே அது. ஸோ அவங்க வந்துட்டு ஹெல்த்தியாக பிறக்கணும், பசங்க தான் வேணும் உங்களுக்கு. ஸோ அவங்க ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படின்னா வந்துட்டு இது பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. குழந்த தானே முக்கியம், உங்களுக்கு குழந்த ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களோட வாரிசு ரொம்ப முக்கியம். அதனால வந்துட்டு கண்ணை மூடிட்டு சரி விளக்கு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இதுதான் என் பாட்டி, இப்போ சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, பாட்டி சாப்பிட்டுக்கிறாங்க. ஓகேடா, இந்த பாட்டி தொடர்ந்து முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ, பை. நான் நேரமாக என் வாய்ஸ் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு, அதனால் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மறக்காமல் போங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், எல்லாரும் வந்து ஒரு ஸ்டோரி கேட்டாங்க, என்ன ஸ்டோரி போடுவேன் நீங்களே சொல்லுங்களேன். ஆளாளுக்கு வந்து எந்த ஸ்டோரி போடுங்க, அந்த வேற கேட்குறீங்க, ஒரு கோரையோ ஒன்றும் கேட்க மாட்டீங்க. அப்புறம் இது போடுவேன். அதனால் வந்து நான் ஒரு போஸ்ட் போடுறேன், அங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணுமோ அது நீங்களே வந்து லைக் பண்ணிடுங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு என்ன ஸ்டோரி பண்ணணும்னு அடுத்து தெரியும். தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். தேங்க்யூ, பை.